வேலையிலிருந்து தப்பிக்க ஷார்ட்கட் எடுத்திருக்கிறீர்களா? ஹே, நான் ஒருமுறை தேர்வில் இன்னொரு எலும்புக்கூட்டிலிருந்து காப்பி அடித்தேன். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அவனுக்கும் மூளை இல்லை. ஷார்ட்கட்டுகள் எளிதாக தோன்றலாம், ஆனால் அவை என் மண்டை ஓட்டை விட உங்களை அதிக வெற்றுடன் விட்டுவிடும். ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்கள். சோனியா ஒரு புத்திசாலி மாணவி, ஆனால் அடிக்கடி காலக்கெடுவின் அழுத்தத்தால் திணறிப்போவாள். அவளது ஆசிரியர் காலநிலை மாற்றம் பற்றி 2000 வார்த்தைகள் கொண்ட ஒரு கட்டுரை எழுதும்படி கொடுத்தபோது அவளுக்கு அதை தானாக எழுத மனம் வரவில்லை. அதற்கு பதிலாக சில நொடிகளில் உள்ளடக்கத்தை உருவாக்கும் ஒரு AI கருவியை தேடினாள். 5 நிமிடங்களுக்குள் சோனியா ஒரு நேர்த்தியான, நன்கு கட்டமைக்கப்பட்ட கட்டுரையை பெற்றாள். அது எவ்வளவு எளிதாக இருந்தது என்று பெருமிதப்பட்டு அதை நம்பிக்கையுடன் சமர்ப்பித்தாள். சில நாட்களுக்கு பிறகு அவளது ஆசிரியர் அந்த எழுத்தை பாராட்டினார், ஆனால் வகுப்பு முடிந்ததும் அவளை தனியாக இருக்கும்படி கேட்டார். சோனியா, இது மிகவும் நன்றாக எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் உங்கள் 2வது பத்தியில் விவரித்தபடி கார்பன் வர்த்தகம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை விளக்க முடியுமா? சோனியா உறைந்து போனாள். அவள் அந்த பகுதியை உண்மையில் படிக்கவே இல்லை. ஆசிரியர் அவளது தயக்கத்தை கவனித்து மேலும் சில கேள்விகளை கேட்டார். சோனியா பதிலளிக்க மிகவும் சிரமப்பட்டாள். அவள் அந்த உள்ளடக்கத்தை எழுதவில்லை அல்லது புரிந்து கொள்ளவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. ஆசிரியர் அவளுக்கு தோல்வி மதிப்பெண் கொடுத்து கட்டுரையை மீண்டும், இந்த முறை அவளாகவே எழுதும்படி கேட்டார். சோனியா தனது பாடத்தை சோனியாவின் ஷார்ட்கட் நேரத்தை மிச்சப்படுத்தியது. ஆனால் உண்மையான சோதனை வந்தபோது தாடை இல்லாமல் நான் உணவு மெல்ல முயற்சிப்பது போல அவள் சிக்கிக்கொண்டாள். நினைவில் வைத்துக்கொள், ஷார்ட்கட்டுகள் உங்களை முன்னோக்கி எடுத்துச் செல்லலாம், ஆனால் உண்மையான முயற்சி மட்டுமே உங்களை நிமிர்ந்து நிற்க வைக்கும். அல்லது என் விஷயத்தில் கலகலவென நிற்க வைக்கும்.